Today salvation has come to this house, since he also is a son of Abraham. லூக்கா 19:9. இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவனும் அபிரகாமின் மகன் தானே. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இந்த வசனம் புது வீடுகளை திறக்கும் பொழுது அந்த கிரகப்பிரவேசம் பத்திரிகை அழைப்புதல் அடிக்கும் பொழுது எல்லா மக்களும் வந்து கேட்பார்கள், ஃபாதர் ஒரு நல்ல வசனம் சொல்லுங்கள், பத்திரிக்கை அடிக்க போகிறேன், மேலே போடணும். இந்த வசனத்தை தான் எல்லோரும் போடுவார்கள். இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அப்படி யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, ஐயோ இந்த வசனத்தை நான் கேட்டிருக்கேனே, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பைபிளை திறந்து ஆதி ஆகமத்திலேருந்து தேடுறீங்கன்னு வச்சுக்கிங்க. எங்கே கிடைக்கும்? ஆதி ஆகமத்திலலாம் கிடைக்காது, பழைய ஏற்பாட்டில் கிடைக்காது. புதிய ஏற்பாட்டில் லூக்கா நற்செய்தி 19:9 அப்படின்னு தெரிஞ்சிருந்துன்னா உடனே அந்த பகுதியை எடுத்து பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 19:9, இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. என்னுடைய அர்த்தம் என்ன? ஆழமாக சென்றோம் என்றால் புனித அகுஸ்தினாருடைய வார்த்தைகள், the sons of God became son of man so that the sons of men can become the sons of God. இறைமகன் மனுமகனாக, மனுமகன் இறைமகனாக, இறைவன் மனிதனானார் நம்மை எல்லாம் இறை மக்களாக்குவதற்காக. ஆக the condescension of Jesus Christ, இயேசுவினுடைய அந்த தன்னையே ஒன்றுமில்லாமை ஆக்கிய அந்த தன்மை, கிரேக்க மொழியிலே அதை கெனோசிஸ் என்று சொல்வார்கள். ஒன்றுமில்லாமை ஆக்கி, எவ்வளவு பெரிய வல்லமையான மகிமை நிறைந்த ஆண்டவர் தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மையெல்லாம் மனிதர்களையெல்லாம் இறைவனை போல ஆக்க வேண்டும் என்பதற்காக. There is nothing God loves more and pleases him best as a man converting with true regret. Saint Maximus, ஒரு மனிதன் உண்மையான வருத்தத்துடன் மனம் மாறுவதை விட இறைவன் விரும்புவதும் மகிழ்வதும் வேறெதுவும் இல்லை. உண்மையான மனமாற்றம். இப்படிதெல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் படங்களை போடுகிறோம். டிஜிட்டல் பிரிண்டிங், கம்ப்யூட்டரில் கூகுள்ஸில் பார்த்து அந்த தீமுக்கு பார்த்தா நல்ல படங்கள் நிறைய கிடைக்கும். அவைகளை எடுத்து உடனே இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணால் அழகாக இந்த படமெல்லாம் தயாரித்து நாம் போடுகிறோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டிஜிட்டல் பிரிண்டிங் வரல. அப்போ நான் நெளித்தோப்பங்கள் இருக்கும்போது மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், ஒவ்வொரு வாரமும் இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை கருத்தை யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து வரைந்து கொடுங்கள். நல்ல படமாக நீங்களே நல்லா ஆலோசித்து சிந்தித்து ஒரு கிரியேட்டிவ் வே, ஒரு புதுமையாக படம் வரைந்து கொடுங்கள். யார் படம் நல்ல மக்களை கவர்கிறதோ, சிறந்த படமோ, அதற்கு பரிசு கொடுப்போம் என்று சொன்னால் போட்டி போட்டுக்கிட்டு வரைஞ்சாங்க. நிறைய பேர் வரைஞ்சாங்க நல்ல நல்ல படங்கள். அதில் 2 படங்கள் அருமையான படங்கள், மறக்க முடியாது. அதில் ஒன்று இந்த மனமாற மனமாறு அப்படின்னு தலைப்பு. படம் என்ன தெரியுமா? 2 பேர் கை குலுக்கிக்குவாங்க. ஆனால் ஒருத்தன் பின்னாடி துப்பாக்கி வச்சுருப்பான், ஒருத்தன் பின்னாடி கத்தி வச்சுருப்பான். முன்னாடி மட்டும் அப்படியே கை குலுக்கிறது நட்புக்காக. அவன் ஏதாவது செஞ்சானா நானும் தயாராக இருப்பேன் அவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு இவனும் துப்பாக்கி வச்சுருப்பான், அவனும் கத்தி வச்சுருப்பான். அது மனமாற மாறுதல் அல்ல. மனமாற மாறுதல் என்றால் எல்லாவற்றையும் விற்றொழிக்க வேண்டும். இன்னொரு படம் என்ன சொன்னேன்? ஒரு வெள்ளை தாமரை மலர், அதுக்கு கீழே 2 இலைகள், அந்த இலைகளிலே விழித்திரு. வெள்ளை தாமரை என்றாலே அது மூளைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமானம்.
அது எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். சோம்பி இருத்தலோ தூங்கி இருத்தலோ அல்ல, எல்லா நேரத்திலும் விழித்திருக்க வேண்டும். இந்த 2 படங்களும் மக்களுடைய பாராட்டை பெற்றது, பரிசும் பெற்றது. அப்போ இன்றைக்கு மனமாறு, அத்தகைய மனமாற்றம்தான் இறைவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதைவிட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் உடனே உங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் வரணும். நான் கிறிஸ்மஸ் சொன்ன ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? இந்த நரி கதை ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் தோக்குனீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். இயேசுவை சுற்றி மிருகங்கள் இருக்கின்றன. ஆடு, மாடு, கோவேறு கழுதை இவைகள்லாம் நிற்கின்றன. ஒரு நரி ஒன்று இயேசுவை பார்க்கணுன்னு வருது. இந்த மிருகங்கள் எல்லாம் அடைச்சிக்கிட்டு, நாங்கள் விட மாட்டோம், நீ திருட்டு பைய, நீ பொய் சொல்கிறவன், நீ கள்ளத்தனம் பண்ணுறவன், நீ இயேசுக்கிட்ட வரக்கூடாது என்று இந்த ஆடு மாடுகள் எல்லாம் இந்த நரிக்கு இடம் கொடுக்காமல், அதை கிட்டே வர அனுமதிக்காமல் ஒரு தர்ணா பண்ணுது. சரி அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோமா? நம்ம இருக்கிற சண்டையை வாங்க மாட்டோம், நீ மட்டும் என்ன யோக்கியம் அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்படி தான் நரியும் கேட்டுச்சு. யாரை பார்த்து? ஆட்டை பார்த்து கேட்டுச்சு. நீ என்ன, நீ மட்டும் நிற்கிற, நான் நிற்கக்கூடாதா? நான் இயேசுவுக்காக பால் கொடுப்பேன், அல்லது என்னுடைய ரோமத்தை கொடுப்பேன் கம்பளி ஆடை செய்ய. ஆகவே எனக்கு தகுதி இருக்கிறது, இயேசுக்கு நல்லதை நான் கொடுக்க முடியும், கொடுப்பேன். மாடு, நான் பால் தருவேன். சரி, ஆடாச்சு மாடாச்சு. நீ கழுதை, நீ நிற்கிறிய, என்ன அர்த்தம்? கழுதையா? நானா? நசரேத்திலேருந்து இவங்களை சுமந்துக்கிட்டு வந்தது யார்? நான் தான் இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். நான் இல்லைன்னா இவங்க இங்கே வந்திருக்க முடியாது. ஆகவே நான் உரிமையோடு நிற்பேன். அப்போ நரி பார்த்துச்சு, ஆமாம் எல்லாரும் ஏதாவது ஒரு நல்லது சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் நல்லது இல்லையே. அப்போ நரி என்ன செய்யுது? தூரத்திலேயே இருந்து அந்த ஆயக்காரனை போல, ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியே நின்று, ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னான், அவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக சென்றான் என்று நற்செய்தியில் படிக்கிறோம். அதே போல் இந்த நரி தூரத்தில் இருந்து முட்டி போட்டு, இயேசுவே உன்னை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், உன் அருகில் வர ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னை தடுக்கிறார்கள். ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்கிட்ட நல்லது ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று கொடுப்பேன், என்னிடம் இருக்கக்கூடிய தந்திர குணத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தந்திர குணத்தை தாரை வார்த்தது. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தது. இயேசுவுக்கு மிக பிடித்த காணிக்கையாக, மிக பிடித்த ஒரு வழிபாடாக அது அமைந்தது என்பது அந்த கதை. உண்மை அதுதான். யார் உண்மையாக மனமாற்றத்தை பெறுகிறார்களோ அல்லது அனுபவிக்கிறார்களோ, அதை இயேசுவுக்கு சான்று பகிர்கிறார்களோ, அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. God sees me where I am and loves me right there. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்தில் இறைவன் என்னை பார்த்து அன்பு செய்கிறார். நான் எந்த இடத்தில் இருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் இறைவன் என்னை அன்பு செய்கிறார். நான் இருக்கும் நிலையிலேயே இறைவன் என்னை அன்பு செய்கிறார். Repentance without amendment is like continually pumping sin mending leak. Delvan. ஒரு ஓட்டக்குடம் இருக்குது. அந்த ஓட்டக்குடத்தில் தண்ணி ஊற்றுனா தண்ணி நிற்குமா? நிற்காது, எல்லா தண்ணியும் வெளியே வந்து. அந்த மாதிரி நான் என்னுடைய தவற்றுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இந்த குள்ள மனிதன் சக்கை என்ன சொல்லுவான்? நான் யாரையாவது கவர்ந்திருந்தால், அவன் பொருட்களை எடுத்திருந்தால், ஒன்றுக்கு 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன். மனமாறினேன், மகிழ்வடைந்தேன், நான் ஏழைக்கு என் பொருளை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் 4 மடங்கு பிராயச்சித்தம் செய்ய இருந்தான், செய்தான். முன்பெல்லாம் இந்த பாட்டு பாடும் பொழுது இந்த வீடியோ படம் சேர்த்து போடுவோம். அந்த வீடியோ படம் எல்லாம் பிறருடைய படைப்புகள், அதை எடுத்து ஆளும் பொழுது யூடியூப்பில் இது செல்லுறது. ஆகவே அது தடுக்கப்படும், பிறருடைய படங்களை பயன்படுத்தலாகாது. ஆகவே தான் நாமவே ஆராதனை பாடல்களை இப்பொழுது பாடுகிறோம். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? அந்த வீடியோ படத்தில், அந்த காலத்தில் பேங்க்கெல்லாம் கிடையாது, செவரில் ஒரு தொலை போட்டு அதில் போய் பணப்பையை வச்சு மூடி வச்சுருப்பான். போய் அதை திறந்து எடுத்து அந்த காசுகளை எல்லாம் கொண்டாந்து வெளியில் ஏழைகளுக்கு கொடுப்பான்.
மனமாறினேன். ஏழைகளுக்கு என் சொத்தை பகிர்ந்தளிப்பேன், 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன். இதுதான் உண்மையான மனமாற்றம். ஒரு 100 ரூபா திருடியாச்சு, மற்றவங்க பணத்தை எடுத்தாச்சு. நான் பணம் திருடினேன் அப்படின்னு பாவசங்கத்தில் சொன்னால் போதாது, அதுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அந்த திருடிய பணம் யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ அவர்களை போய் அடைய வேண்டும், சேர வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட், இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இருந்தால்தான் உண்மையான மனமாற்றம் ஆகும். பரிகாரம் இல்லா மனமாற்றம் ஓட்டையை அடைக்காமல் நீர் நிரப்பதை போன்றது. Let us receive Christ in the sacrament as Zacchaeus, the good publican, did. He hastened to come down from the tree and joyfully did he welcome the Lord Jesus into his house. But he was not satisfied to welcome him with a passing joy. They proved it with the works of virtue. St. Thomas More. சக்கேயு மற்றும் நல்ல ஆயக்காரனை போல நாமும் கிறிஸ்துவை அருட்சாதனத்தில் பெறுவோமாக. அவன் வேகமாக மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஆண்டவராகிய இயேசுவை மகிழ்ச்சியோடு தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். அற்ப சந்தோஷத்திற்காக அவரை வரவேற்க முற்படாமல் புண்ணிய செயல்களால் என்பித்தான். இதை பற்றி இயேசு காவியம் குறிப்பிடும் பொழுது இவ்வாறு கூறுகிறது: தன்னிடம் மனதை பறிகொடுத்தவன் இறங்க கை கொடுத்தார் இயேசு. தாரை வார்க்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது. இன்றே உன் இல்லத்திற்கு இரட்சணியம் அளிக்கப்பட்டது என்றார் இயேசு. முழந்தாளிட்டு ஜெபிப்போம். Lord Jesus, come and stay with us. Fill our life with your peace, our home with your presence, and our hearts with your praise. Help us to show kindness, mercy, and goodness to all, even to those who cause us ill will or harm. ஆண்டவராய் இயேசுவே, எங்களோடு தங்கும். எம் வாழ்வை உம் சமாதானத்தாலும், எம் இல்லங்களை உம் பிரசன்னத்தாலும், எம் இதயங்களை உம் புகழ்ச்சியாலும் நிரப்பியருளும். இரக்கமுடனும் கருணையுடனும் பிறருக்கு, குறிப்பாக எங்களுக்கு தீங்கிழைத்தோருக்கு நன்மை செய்யவும் வரமருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எம் இல்லத்தில் வந்து எம் அரசராக, எம் நல்ல மெய்ப்பனாக, நல்ல வழிகாட்டியாக, தோழனாக இருந்து எம்மை வழிகாட்டியருளும். கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும். கண்ணின் கருமணி போல எம்மை பாதுகாத்தருளும். எம் ஜெபங்களை கேட்டருளும். இன்னும் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றோமோ அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் உம்மிடம் மன்றாடுகிறோம். சிறப்பாக அவர்களுக்கு உமது இரக்கத்தின் ஒளியை தந்து ஆசீர்வதிப்பீராக. இன்று ராயப்பர் சின்னப்பர் பேராலயங்களின் அபிஷேகத்தை நினைவு கூறுகின்ற நாங்கள் இந்த ஆலயத்தை எங்களுடைய வழிபாட்டிற்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். ஆலயத்தை பேணி வந்த அருள் தந்தையர்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் 325 ஆண்டுகளை இறை பிரசன்னத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக திகழ்வதற்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் எங்களுடைய உடல்களும் பரிசுத்த ஆவியின் ஆலயங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்களுள்ளும் தங்குவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.